completely condemn this. I completely condemn this. என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய ஒரு 8 நாய் சுத்தும் போது என்ன எனக்கு உயிரே கையில இல்ல சார். இப்ப தெருவில் எவ்வளவு நாய் இருக்குது, எதுக்கு தெருனா தெருவில் இருக்கணும், எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க சார். கொசு நாய் ஒண்ணா சார்? அப்ப இந்த கேள்வி இங்க சரிதானே? நாயும் மனுஷனும் ஒண்ணா? ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார். அதனால உங்க குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க. எங்க குழந்தை என் மச்சான் அழுத இது 10,000 ரூபாய் போச்சுனா நைட் டைம்ல போறீங்க. நைட்டா ஏன் போதாம நைட்டுக்கு போறீங்க? எங்க போகணும் நீங்க தீர்மானிக்கணும். அதுதான் ஒரு நாய் கடிக்குதுன்னா அப்ப நம்ம என்ன ப்ரிகாஷன் அங்க பண்ணணும், அந்த நாய்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்காம மொத்த நாயுமே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் தப்பு தானே. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு அறிவா திங்க் பண்றாயா? கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே? எதுக்கு மத்த கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க? இப்ப என்ன திங்க் பண்ணிருக்கான்னு கேப்போம். டேய் இப்ப என்ன திங்க் பண்ண? கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒண்ணா சார்? அப்ப இந்த கேள்வி இங்க சரிதானே? நாயும் மனுஷனும் ஒண்ணா? மயில இறகு போடல போட மாட்டீங்கடா. நல்லா புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க. அதுக்கு ஃபுட்டையும் பாத்துக்கிறோம், அதுக்கு சர்ஜரிஸும் இது பண்றோம், வேக்சின்ஸும் பண்றோம். சோ பியாண்ட் ஆர் லிமிட் போகும்போது அப்படியா? அது என்னடா பெருமை? ஒரு லிமிட்ல யாரால இதை செய்ய முடியும்? அது கவர்மெண்ட் தான் பண்ணணும். அப்ப கவர்மெண்ட் அதை செய்யறேன்னு சொல்லுது. பண்றேன் பேர் வழியில ஹில் பண்ண போறதோ அப்படிங்கிற ஒரு பயம் எங்களுக்கு. ஊர் விட்டு தான் கரெக்ட், நீ தான் கரெக்ட். ஏன்னா நாளைக்கு அந்த நாய் அங்க போச்சுன்னா திருப்பி வருமா? ஏன்னா அந்த நாய்க்கு நான் ஃபுட் வைக்கல, இருந்தாலும் நான் பழகின்னு இருக்கேன். அன்னைக்கு சத்தியம் செஞ்சேன், அது பிரகாரம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் ஊர் என்ன பெரிய மனுஷனா மதிச்சுக்கிட்டு அந்த நாய் அங்க இல்ல அப்படிங்கிற போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். நல்லா இருக்கு அப்புறம் பேசிக்குவாங்க. என் கண்ணு முன்னாடியே என் குழந்தைய ஒரு 8 நாய் சுத்தும் போது என்ன எனக்கு உயிரே கையில இல்ல சார். நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சார். ரெகுலரா என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளிக்கு அழைச்சிட்டு போறது வழக்கம் சார். ஆமா. வழக்கம் போல என் பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து நாய் மேல விடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம் அங்காண்ட நாய் இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார். நான் ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஸ்டாஃப் நர்ஸா இருக்கேன். ஒரு நாளைக்கு காலையில கிட்ஸ் சார் எல்லாம் ஸ்கூல் போற குழந்தைங்க எல்லாம் ரேபிஸ் வேக்சின்காக வந்து நிப்பாங்க. அப்படியா? எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களா நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. இன்னசென்ட்டான நாய்களை வந்து 10 நாய்கள் 2 நாய் வந்து பிரச்சனை பண்ணுதுன்னா 8 நாய்களையும் நான் வந்து அப்புறப்படுத்துறதுல நான் ஒத்துக்க மாட்டேன். லூசு மாதிரி பேசுறீங்க. இது ரொம்ப சிம்பிள். முறைப்படுத்தணும். சரியா? என்ன செய்யலாம்? வயலண்ட் இல்லாத வகையில் எதை வேணாலும் செய்யலாம். என்ன செய்யலாம்? எவ்வளவு பெரிய ஆள் அவரு, அவரை போய் ஏன் இப்பெல்லாம் கேள்வி கேக்குறீங்க? அது அரசாங்கம் தான் தீர்மானிக்கணும். எனக்கு தெரியல சார், நான் என்ன சொன்னேன்? அரசாங்கம் தீர்மானிக்குது, விட்டுருங்க. முடியுமா? முடியாது. இப்ப தெருவில் எவ்வளவு நாய் இருக்குது, எதுக்கு தெருனா தெருவில் இருக்கணும், எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. சார் இருக்க வேண்டாம்னா சார் நாங்களும் சொல்றோம். ஆனா அதை பண்ற அணுகுமுறை அறிவியல் பூர்வமாவும் அறம் சார்ந்ததா. அதுதான் என்னன்னு சொல்லுங்க. கடைசி வரைக்கும் இந்த ரகசியத்தை சொல்ல மாட்டீங்க. ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பர்சனா இருந்தங்காட்டி அரசு உங்களுக்கு பயப்படுது. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். ஓ அதனால நாங்களே வாய் அரசு பயப்படுது சார். எனக்கு அரசை பத்தி நான் இண்டிவிஜுவல் அரசு. உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா? நீங்க வீட்டுல வச்சுக்கிற நாய் எல்லாம் வீட்டுல மக்கள்ல கொண்டு விடுவாங்க. நாளைக்கு யாருமே வீட்டுல நாய் வளர்த்து கூட அரசு சொன்னா ஆக்சுவலி அப்படி சொன்னாங்கன்னா நாங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவோம். அது அறிவு இருக்கா? நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இல்ல சொல்லு. உனக்கு அறிவு இருக்கா? நான் அந்த 4 legged animals என் குழந்தைங்களா நினைக்கிறேன். தப்பா சார்? ஐயோ மேடம் உங்க குழந்தை எல்லாம் கொண்டு வராங்க. எங்க குழந்தை என் மச்சான் என் மைத்துனன் இதெல்லாம் நிறுத்துங்க மேடம். நீங்க குழந்தைங்கன்னு சொன்னா தப்பு வச்சிங்க சொல்றீங்க மேடம். சார். இது பிரசவ ஆயா மாதிரி உனக்கு பொசுன்னு கோவம் வருது. தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கின் வழியாக அதை செயல்படுத்துவதன் வழியாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதா இல்ல இந்த திருநாய்கள் மூலமாக குற்றங்கள் தடுக்கப்பட்டிருக்கா? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. அதாவது எங்க ஏரியால ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் நடந்தது மேடம். அந்த ஏரியா நான் பார்க்கணும் மேடம். ஏன்னா உங்க ஏரியா எல்லாமே அப்படி இருக்கு.
ரீசெண்டா வந்துட்டு ஒரு வண்டி ஒரு இடத்துல வேற இடத்துல மாத்தி வச்சப்போ இது வரைக்கும் இல்லாத பிரச்சனை திடீர்னு பார்த்தா ஒரே ஸ்மெல் வர ஆரம்பிச்சது. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? என்னைய கேனத்தனமா பேசிக்கிட்டு உண்மை இல்லாம பொய்யா சொல்றாங்க. கொண்டு போய் சர்வீஸ் கொடுத்தப்போ சொன்னாங்க ஒரு ராட் செத்து போய் கடந்ததுன்னு. ஏழு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை வெறும் 2 நாள் மாத்தி விட்ட காரணத்துக்காக அந்த இடத்துல கேட்டும் கிடையாது டாகும் கிடையாது, அந்த ராட் வந்து அந்த வண்டியே நாசம் பண்ணிடுச்சு. எவன் வந்தாலும் அவனுக்கு இதே நிலைமை தான்டா. எவ்வளவு கடுப்பா இருக்கு உங்களுக்கு? இல்ல சார் ஆச்சு சார் 10,000 ரூபாய் செலவாச்சு சார். உங்களுக்கு சொல்லல கோவம் வருதா இல்லையா? இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம், அந்த அளவுக்கு கோவம் வருது. கடிச்சு வச்சதை கூட நான் ஒண்ணு மன்னிச்சிருப்பேன் சார், அது உள்ள போய் செத்து போச்சு. ஐயோ பாவம். ஆக்சுவலா நீ என்ன சொல்லிருக்கணும்? பாவம் செத்து போச்சு, என் காரு போனது கூட கவலை இல்லைன்னு சொல்லிருக்கலாம். இந்த அவமானம் உனக்கு தேவையா? உங்க ஜீவகாருண்யத்துடைய டைமென்ஷன்ஸ் இது 10,000 ரூபாய் போச்சேனா? உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? பெத்த புள்ளைய நாய் கடிக்குது, வயசான அம்மாவை நாய் கடிக்குது. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. எனக்கு நல்லா வரும் வேண்டாம். No, I completely condemn this. I completely condemn this. ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? ஒரு நாய் குறுக்க போய் ஒருத்தன் வந்து ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? என்ன முட்டை நினைச்சீங்களா? இப்பதானே உங்களை பத்தி எல்லாம் எனக்கு புரியுது. அதனுடைய குணம் அப்படிதான் ஐயா, குணம் அப்படிதான். அதுல எதுல ஆனா அந்த பெட்டை ஆக்கும் போது அது நம்ம கூட பழகும் போது அதனுடைய குணமும் மாறும். சபாஸ் மாப்பிள்ள சபாஸ். ஒரு கம்யூனிட்டி டாக்னு வச்சுங்களேன், ஒரு தெரு, அந்த தெருல இருக்க எல்லாரும் அந்த நாய்களோட அன்பா பழகி ஒரு கம்யூனலா நல்லா ஒரு கம்யூனிட்டி லிவிங் இருக்கணுங்கிறீங்க. பய புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்றான். இவனை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டோமே. நான் பக்கத்து தெருல இருந்து வரேன், இப்ப என்னைய கடிச்சு விடுமே? உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அது. என்னையா இது? ஏன்னா அது ஒரு பாதுகாப்பு, தன் இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் அது இருக்கும். இவர் வந்திருக்காரு, வாங்க வாங்க வெல்கம் நாய் கூப்பிடாது. நைட்ல வராதீங்க, அந்த மாதிரி புது ஏரியாக்கு போகாதீங்க. அப்படி வரீங்க அப்படின்னா பாதுகாப்போட வாங்க. எப்படி சார் நீங்க வாங்க? இதுவரைக்கும் இவங்க பேசுறதெல்லாம் கூட பரவாயில்ல, இப்ப கோபி ஒண்ணு வச்சாரு பாரு ஒரு பாயிண்ட். அதனாலதானடா எல்லாரும் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. நாங்க இப்ப வந்து இளங்கோ நகர் 6வது தெருல இருந்து மேடம் இருக்க வடபழனி ஏரியாக்கு போகணும்னா அங்க விசா வாங்கிட்டு போகணுங்கிறீங்க. நீங்க எந்த நேரத்துல போற? நீங்க நைட் டைம்ல 11 மணிக்கு போறீங்க. நைட்டா? ஏன் போதாம நைட்டுக்கு போறீங்க? ஏன் போறீங்க? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்றேன், நீங்க 11 மணிக்கு இல்ல, நீங்க சும்மா நீங்க போனீங்க. தாசில்தார் ஐயா, எங்க இந்த பக்கம்? சும்மா நம்ம சாமியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இந்த ஊருக்கு ஒருத்தன் வரான், அவன் வந்து ஒழுங்கானவனா திருடனா எனக்கு தெரியாது. புதுசா ஒருத்தன் வரானா அந்த ஊருக்காரங்களுக்கு கண்டிப்பா காலிங் பெல் அலர்ட் பண்ணும். நீ ஏன்டா 9 மணிக்கு மேல அங்க போறேன்னு கேள்வி இருக்கு. குணத்தை பத்தி மட்டும் தான் பேசுறேன். நான் எங்க போகணும் நீங்க எப்படி தீர்மானிக்க? அதுதான் தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பாக்குறானே. நம்ம சேனலுக்கு புதுசா வந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ணாக்கள் வாழுமிடம் காடு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடு.